வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி ஜாப் அப்டேட்ஸ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு டிகிரி முடிக்கிறீங்க, உங்களோட டிகிரி வந்து பர்சன்டேஜ், அதாவது மார்க் பேஸ் பண்ணி பர்சன்டேஜில் இல்லாமல் கிரேட் சிஸ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிரேட் சிஸ்டத்துலேருந்து இந்த இவ்வளோ சிஜிபிஏ எடுத்துருக்கீங்க, ஸோ இவ்வளோ ஜிபிஏ எடுத்துருக்கீங்க பட்சத்தில் அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்லோட் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுபோல் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் செய்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைனா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது இந்த சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து அந்தந்த யூனிவர்சிட்டியை பொறுத்து வந்து மாறும். இப்போ ஒரு வேறு யூனிவர்சிட்டி, இப்போ அலகாபாத் யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டினா ஒரு யூனிவர்சிட்டிலையும் வேறு மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டியூஷன் இல்லைனா அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிஇ பிடெக் முடித்தவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணி வாங்கலாங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு முக்கியமாக மொத்தம் 5 டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க. ஸோ என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால், ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களோட அட்ரஸ் தெளிவாக இருக்கக்கூடிய, இப்போ கரண்ட் அட்ரஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் தேவை. ஸோ அது என்ன மாதிரி ஐடி ப்ரூஃப்னால் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், பாஸ்போர்ட் இதுவாக இருக்கலாம். ஸோ அதில் அட்ரஸ் பேஜ் வந்து கம்பல்சரி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க, அது சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆதார் கார்டும் சரி, இதுவும் சரி வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க 531 பாயிண்ட்ஸ் ஹைட் அண்டு 413 பாயிண்ட்ஸ் விட்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் கிடையாது, இது பாயிண்ட்ஸுன்னு இன்னொரு மாடல் இருக்குது. ஸோ கூகுளில் போய்ட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் டு பிக்சல் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட்டர் இருக்குது. அது மூலமாக பிக்சலாக மாற்றி இல்லைனா அது இன்ச் ஆஃப் சென்டிமீட்டராக கூட மாற்றி இந்த வேல்யூ அதில் போட்டு நீங்கள் அதுக்கேற்ற போல் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கன்சால்டேட் மார்க் ஷீட். உங்களோட கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா A3 சைஸில் ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் ரெண்டுமே வந்து ஸ்கேன் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடும் ஸ்கேன் பண்ணணும், பேக் சைடும் ஸ்கேன் பண்ணணும். ஒருவேளை இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இல்லை கரண்ட்டாக இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, 8th செமஸ்டர் தான் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட எல்லா மார்க் ஷீட்டையும் நீங்கள் வந்து சேர்த்து அதில் அப்லோட் செய்கிற மாதிரி இருக்கும். கன்சால்டேட் மார்க் ஷீட் பதிலாக எல்லா மார்க் ஷீட்டையும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கான சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்து 1190 பாயிண்ட்ஸும் ஹைட்டு வந்து 842 பாயிண்ட்ஸும் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோஷாப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அதிலே வந்து பாயிண்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் சைஸு. அப்படி இல்லை நீங்கள் பெயிண்டில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு பாயிண்ட்ஸ் டு பிக்சல் கன்வெர்ட்டர்னு சொல்லி இருக்கும், அதில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அந்த வேல்யூ யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் பெயிண்டில். ஸோ எப்படி ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுங்கிற வீடியோ வந்து தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடும் ஸ்கேன் பண்ணணும், பேக் சைடும் ஸ்கேன் பண்ணணும். ஸோ இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ இதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் ஸோ ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கன்சால்டன்ட் மார்க் ஷீட், டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் ஜேபிஜி ஃபார்மேட்டில். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 MBக்குள்ளே இருக்கணும். 2 MBக்குள்ளே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஸோ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டில் படிச்சுட்டு இருக்க பசங்க இல்லைனா 7th செமஸ்டர் 6th செமஸ்டரில் படிக்கிறீங்கன்னா அவங்க எல்லா மார்க் ஷீட்டையும் அதே போல் ஏற்கனவே கன்சல்டன்ட் மார்க் ஷீட்டில் என்னத்தை அப்லோட் பண்ணிங்களோ அதே நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ். இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிங்கன்னா அடுத்து சரசன் ஈஸியாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ முதல்ல கூகுளுக்குள்ளே போய்க்குங்க. கூகுளுக்குள்ளே போய்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஸோ உள்ளே போய்ட்டிங்கன்னா இங்கே கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ஆன்லைன் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஆன்லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இதிலே கூட போடலாம். ஸோ இங்கே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துட்டு ப்ரொசீடுங்க கிளிக் பண்ண வேண்டியதான். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்களோட ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு ஒன்று வரும். ஸோ இதில் உங்களோட இங்கே நேம், ஸோ இங்கே வந்து என்ன பிரான்ச், நீங்கள் எந்த பிரான்ச் படிக்கிறீங்க, ஸோ ஃபுல் டைமாக இல்லை பார்ட் டைமாக, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த பிரான்ச்சுங்கிறத கரெக்டாக சொல்லி கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன காலேஜ், உங்களோட காலேஜ் கோடு வந்து கரெக்டாக கொடுத்து ஸோ உங்கள் காலேஜ் நேம் இங்கே சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட காலேஜ் கோடு நம்பரை மட்டும் இங்கே போட்டு கூட சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் காலேஜ் கோடு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த காலேஜுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இயர் நீங்கள் பாஸ் அவுட், ஸோ உங்களோட பாஸ் அவுட் இயர் கேட்கும். ஸோ எந்த இயர் பாஸ் அவுட்டுங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணுங்கள். இங்கே உங்களோட நேம், ஸோ இங்கே உங்களோட பிரான்ச், ஸோ அதுக்கப்புறம் என்ன காலேஜ், என்ன இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து ரெக்வஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ண வேண்டியதான்.
ஸோ ரெக்வஸ்ட்டுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க 1 டே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ ஒரு 1 டே வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ 1 டே மீன்ஸ் 12 ஹவர்ஸ் இருந்தால் கூட போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே உள்ளே வந்து ப்ரொசீட் ஆகிடுது. ஸோ மறுபடியும் நீங்கள் திரும்பி என்ன பண்ணணும், 1 டேக்கு அப்புறம் இல்லை 12 ஹவர்ஸ் முடிஞ்சப்போ செக் பண்ணி பாருங்கள் உள்ளே ஓப்பன் ஆகிட்டான்னு. ஸோ உள்ளே வந்து மறுபடியும் அதே ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ப்ரொசீடுங்கிறது கொடுக்க வேண்டியதான். ஸோ கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே ரெக்வஸ்ட் ஃபார்மில் இங்கே கொடுத்தது உங்களோட நேம் டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அதை சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ நம்ம நார்மலாக லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு தேவைப்படும் இல்லையா. ஸோ உங்களோட யூசர் ஐடி வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் தான். ஸோ பாஸ்வேர்டு தான் நீங்களாம் இங்கே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஒரு அட்லீஸ்ட் 8 எழுத்துக்குள்ளார ஒரு ஃபஸ்ட்டில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லை ஒரு நம்பர் இருக்கிற போல் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணிங்க. இந்த இடத்துல அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் வந்து ஆக்சுவல் அட்ரஸ் ப்ரூஃபில் எப்படி கொடுக்குறீங்களோ அதே போல் நீங்கள் அட்ரஸ் கொடுங்க. அதாவது மீன்ஸ் இப்போ நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட வீட்டு அட்ரஸ் வந்து எந்த ப்ரூஃபில் கரெக்டாக இருக்குமோ, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார், அப்படி இல்லைனா பாஸ்போர்ட், இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமும் கரெக்டாக இருக்கணும், அதே போல் உங்களோட அட்ரஸும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரியான ப்ரூஃபை எடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து அப்லோட் செய்யணும். ஸோ அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் இங்கேயும் கொடுத்துங்க. ஸோ அந்த அட்ரஸ் உங்களோட டவுன் சிட்டி எந்த டவுன் சிட்டின்னு சொல்லி கொடுத்துங்க. அடுத்து உங்களோட ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு, உங்களோட பின்கோடு இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுக்க வேண்டியதான். ஸோ ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த லாகின் பேஜுக்கு உடனே வந்துடும். ஸோ இந்த லாகின் பேஜில் நீங்கள் என்ன உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு வந்து பாஸ்வேர்டு, இங்கே பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுக்க வேண்டியதான். ஸோ கொடுத்தீங்கன்னா யூ ஆர் நவ் லாகின்னு சொல்லி வந்துடும். ஸோ லாகின் ஆகிடுச்சு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்ளை ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் வேணும், இங்கே நிறையா சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ டிகிரி சர்டிஃபிகேட், அட்டஸ்டேஷன், ஸோ அட்டஸ்டட் டிகிரி சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுக்கலாம். ஸோ இதே போல் நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது. மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வந்து அட்டஸ்டேஷன் போட்டு வேணும். அதாவது இந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து உங்களோட மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பியில் அட்டஸ்டட்னு சொல்லி சைன் போட்டு ஹையர் அஃபிஷியல்லேருந்து வேணும்னா அது கூட இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கிரேட் சிஸ்டம்க்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். டேரெக்டாக அதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான் அந்த டிக்கை. டிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து கிரேட் சிஸ்டம் மட்டும் தான் வந்து வரும்னு சொல்லி டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ ஓகே கிளிக் பண்ணிங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. 300 ருபீஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆகும். இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 300 ருபீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுக்க வேண்டியதான். ஸோ அப்படியே கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் இதில் வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது போல தான் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐடி ப்ரூஃப் இங்கே நான் வந்து யூஸ் பண்ணது ஆதார் கார்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து 10th மார்க் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த சைஸுக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து அதை மாற்றி வச்சுக்கணும். கன்சால்டேட் மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கணும் ஒரே பிடிஎஃபில். அண்டு ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே பிடிஎஃபில் இருக்கணும். இது வந்து A3 சைஸில் இருக்கணும், இது A4 சைஸில் இருக்கணும். அதாவது கன்சால்டேட் மார்க் ஷீட் A3 சைஸ், ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் A4 சைஸ். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் JPG ஃபார்மேட்டு, பாக்கி எல்லாமே PDF ஃபார்மேட்டு, எல்லாமே வந்து 2 MBக்குள்ளே இருக்கணும். இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ அதை இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி மாற்றணுங்கிறது தேவைன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அப்லோட் செய்ய வேண்டியதான். அந்த அப்லோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ப்ரௌஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஆதாரங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆதாருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோடு பண்ணிக்க வேண்டியதான். அப்லோடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோடு ஆனதை வந்து இந்த இடத்துல வியூங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த அட்ரஸ் ஐடி ப்ரூஃப்க்கு நேரம் ஆதார் தான் அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி இதை வியூ பண்ணி செக் பண்ணிக்கிங்க ஒரு தடவை. ஸோ அதே போல் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வியூங்கிறத கிளிக் பண்ணி கரெக்டாக இப்போ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்னா 10th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணியிருக்கேனான்னு சொல்லி இந்த வியூவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. வியூ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த PDF ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ செக் பண்ணிங்க. ஏன்னா கடைசியில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அவங்க அங்கேருந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் 300 ருபீஸ் பே பண்ணது வேஸ்ட்டாக போய்டும். ஸோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டிஸ்பேச் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ டிஸ்பேச் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டலில் வேணுமா இல்லை இன் பர்சனில் நேராக வேணுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன் பர்சன்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக அந்த பே நவுன்னு கொடுக்குற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அனானிசிட்டியில் நேராக போய்ட்டு இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து வரும். அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சுன்னா அப்படி இல்லைனா ஸ்டேட்டஸ் வந்து இதில் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸில் காட்டும் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி ஸ்டேட்டஸில் இருக்கும். ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் நேராக அனானிசிட்டியில் போய்ட்டு இந்த ஸ்டேட்டஸையும் அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸையும் காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போய் எங்கே வாங்கணும்னு கேட்டு அவங்கள்ட்ட நேராக போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் போஸ்டல்லே வாங்கிக்கிறேன் அலைய விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் பை போஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இதில் போஸ்டலில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து உங்கள் வீட்டுக்கே வர்றது, இன்னொன்று உங்கள் காலேஜுக்கு வருது. நீங்கள் இதுக்கு இன்ஸ்டியூஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் அட்ரஸை கொடுத்துட்டு நேராக போய் காலேஜில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதை கொடுத்துட்டு உங்கள் டேரெக்டாக உங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டு உங்கள் வீட்டுக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரஸ் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கும். ஸோ முதல்ல சன் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா பேர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேம், நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் லேண்ட்மார்க் எதாவது இருந்தாலும் அந்த லேண்ட்மார்க்கு, அப்புறம் உங்கள் வில்லேஜ், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், முக்கியமானது உங்கள் மொபைல் நம்பர் வந்து அதில் கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சிட்டி நேம், போஸ்டல் கோடு, ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரி அதெல்லாம் வந்து கொடுத்துக்க வேண்டியதான். இன்ஸ்டியூஷன் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் காலேஜ் நேம், அதில் யூனிவர்சிட்டி நேம் கொடுத்துங்க. அடுத்து இன்னும் அந்த காலேஜோட அட்ரஸ்ஸு என்ன சிட்டி, போஸ்டல் கோடு அது மட்டும் கொடுத்தா போகிறோம். ஸோ அதில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சன் ஆஃப்னு சொல்லி அப்பா பேர், உங்களோட ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேமு, பக்கத்தில் லேண்ட்மார்க்கு, என்ன ஊருங்கிறது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பின்கோடு போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம், அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிட்டிங்கிறதுல உங்கள் சிட்டி என்ன சிட்டிங்கிறத கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க வேண்டியதான். போஸ்டல் கோட் பின்கோடு இங்கே போட்டுங்க. உங்களோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுங்கிறத கொடுத்துங்க. என்ன கண்ட்ரி, ஸோ தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஒரு ஏரியாவுக்கு பொறுத்த போல் உங்களோட போஸ்டல் சார்ஜ் மாறும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர் பார்த்தீங்கன்னா 47 ரூபீஸ் வந்து போஸ்டல் சார்ஜ் வருது. எனக்கு வந்து ஸோ 300 ரூபீஸ் இந்த சார்ஜ், சர்டிஃபிகேட் சார்ஜ், அது இல்லாமல் போஸ்டல் சார்ஜ் 47 ரூபீஸ். ஸோ அவ்வளோதான். இங்கே பே நோவும் கிளிக் பண்ண வேண்டியதான். ஸோ அட்ரஸ் ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா பே நோ கொடுங்க. ஸோ பே நோ கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்கு வந்து போகிறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த இதில் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பே நோவும் கொடுக்க வேண்டியதான். ஸோ கொடுத்திங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். நான் வந்து கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து பண்ணுறேன். ஸோ உங்களோட கார்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு ஸோ ப்ரொசீஜரும் கொடுக்க வேண்டியதான். ஸோ கொடுத்திங்கன்னா ஓடிபிலாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இந்த இதில் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஒருவேளை பேமெண்ட் ஆகலைங்கிற பட்சத்தில் இதை வச்சு தான் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு உங்கள் பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கிங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கோ பேக்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கோ பேக் பண்ணிட்டு போகிறேன். ஸோ கோ பேக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட் பேஜுக்கே வந்துடும். ஸோ லாகின் ஆகி வந்தீங்களே, ஸோ அந்த ஹோம் பேஜுக்கு, டேஷ்போர்டுக்கே வந்துடும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்வஸ்ட் நம்பர் இருக்கும், என்ன யூனிவர்சிட்டின்னு இருக்கும், ஸ்டேட்டஸ் வந்து ஓகே சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா இந்த இடத்துல அப்ளைடுன்னு மட்டும்தான் இருக்கும், சக்ஸஸ்ன்னு வராது. ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஸ்டேஜ் ஓகேன்னு இருக்குது. ட்ராக்கிங் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வரும். இப்போதைக்கு நீங்கள் வந்து அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, அதனால் ஓகேன்னு இருக்குது. உங்களுக்கு அங்கே ரெடி ஆகிட்டுனா அப்ளிகேஷன் ரெடின்னு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அவங்க போஸ்டல் அனுப்பிட்டாங்கன்னா போஸ்ட் சென்ட்டுன்னு சொல்லி இந்த இதில் ட்ராக்கிங் ஐடி இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடியை நீங்கள் வந்து போஸ்டலில், இந்தியா போஸ்ட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ட்ராக்கிங் எங்கே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜென்ரேட் பிடிஎஃப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஜென்ரேட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேமு, என்ன அப்ளிகேஷன் நம்பரு, எந்த காலேஜ், மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் அட்ரஸ் கொடுத்தது எல்லாமே இங்கே இடத்துல இருக்கும். ஆர்டர் பண்ணிக்கிற வந்தீங்கன்னா என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்க, சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட், எத்தனை காப்பி, ஒரு காப்பி. ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனு, அவ்வளோதான். இங்கே வந்து அமௌண்ட் பெய்டு, இந்த டேட்லாம் எல்லாமே இருக்கும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிங்க, தேவைப்படும் ஃபியூச்சரில். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் வந்து அப்ளை பண்ணது. ஸோ நான் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சென்ட் ஆகிடுச்சுன்னா, போஸ்ட்டில் நம்மளுக்கு அனுப்பிட்டாங்கன்னா இந்த இதில் ஸ்டேஜில் போஸ்ட்டு சென்ட்டுன்னு இருக்கும். இந்த இதில் ட்ராக்கிங் ஐடி இருக்கும். ஸோ இந்த ட்ராக்கிங் ஐடியை எடுத்து தான் நீங்கள் வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து எங்கெங்கே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நியர்லி இது பார்த்தீங்கன்னா எனக்கு 15லேருந்து 20 டேஸ் குள்ளே டைம் எடுத்துக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு 15 டேஸில் வந்துச்சு. ஸோ ஒரு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஏதாவது ஃபியூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் இப்போயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுட்டிங்கன்னா தான் ஸோ கடைசி நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே விஐபி ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.